கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமோ. அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே, மகாபாரத கதை முடிவிலே பீமனாலே கதையினாலே தாக்கப்பட்ட துரியோதனன் அந்த சமந்த பஞ்சகம் அந்த நதிக்கரையிலே விழுந்து கிடந்தான். அந்த யுத்த காலத்திலே இருந்து தப்பித்துக் கொண்ட அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மா என்ற 3 பேரும் அந்த யுத்த காலத்திலே இருந்து தப்பிச் சென்று அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எண்ணம் என்னவென்றால், தன்னுடைய தந்தையான அந்த துரோணாச்சாரியரை அநியாயமாக கொன்ற திஷ்டத்யுமன் மற்றும் மீதம் இருக்கின்ற அந்த பாஞ்சால நாட்டவர்கள், விராட நாட்டவர்கள் ஆகிய எல்லாரையும் கூண்டோடு அழித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அஸ்வத்தாமன் சென்று கொண்டிருந்தான். அப்படி சென்றவர்கள் 3 பேரும் சற்று தூரத்திலே தன்னுடைய குதிரையை நிறுத்திவிட்டு அந்த பாசறை இருக்கின்ற பக்கமாக சென்றார்கள். அந்த நேரத்திலே மாலை மங்கி இரவு பொழுதும் வரத் தொடங்கிவிட்டது. நடக்கப் போகின்ற விபரீதத்தை நன்கு அறிந்து கொண்ட கிருஷ்ண பெருமான் தான் ஒரு பூதத்தை அந்த பாசறையினுடைய வாயிலிலே நிற்க வைத்து வேறு யாரும் அதன் உள்ளே நுழைந்து விடாதவாறு பாதுகாத்து கொள்ளுமாறு பஞ்சபாண்டவர்களையும் சாத்தியகையையும் அழைத்து கொண்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டார். ஆக இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மீதம் இருக்கின்ற பாண்டவர் படையை சேர்ந்த அனைவரையும் கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அங்கே அஸ்வத்தாமனும் மற்றவர்களும் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் அந்த பூதமானது அவனை தடுத்து நிறுத்திவிட்டது. அந்த பூதத்தோடு போர் செய்து வெற்றி காண முடியவில்லை. ஆகையினாலே திரும்பி ஓடி வந்து விட்டான் அஸ்வத்தாமன். ஆனால் எப்படியாவது தான் நினைத்ததை கொல்ல வேண்டுமே என்ற எண்ணத்தோடு அவன் மீண்டும் என்ன செய்தான், தனக்கு எப்பொழுதுமே நன்மையை தருகின்றவரான சிவபெருமானை நினைத்து வணங்கி பல வகையிலே அவன் வழிபட்டான். மந்திரங்களை கூறி அவரை வணங்கினான். ஆகையினாலே அவனுக்கு காட்சி கொடுத்தார், பலத்தையும் கொடுத்தார் சிவபெருமான். ஆகையினாலே உள்ளே நுழைந்த அவன் அங்கு இருந்த எல்லோரையுமே கொன்றார்கள். தப்பித்து ஓடி வந்தவர்களை வாயிலே இருந்த கிருபாச்சாரியனும் கிருதவர்மாவும் கொன்றார்கள். கடைசியாக அஸ்வத்தாமன் திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் பிறந்த அந்த இளம் பாண்டவர்களை கொன்று அவருடைய தலைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் துரியோதனன் இருக்கின்ற அந்த பக்கத்திற்கு சென்று அதை காண்பித்தான். அந்த வேளையிலே அந்த துரியோதனுடைய செய்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி வியாசர் ஒரு விதமாகவும், அந்த வியாசனுடைய பாரதத்தை பின்னாலே தழுவி எழுதப்பட்டதான வில்லிபுத்தூராருடைய அந்த நோக்கும் பார்வையும் வெவ்வேறு விதமாக இருப்பதை நாம் அறிகிறோம். அதை தனியாக மற்றொரு வீடியோவிலே நான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். ஆக கிருஷ்ணர் திரும்பி வந்தார், நடந்ததை அறிந்து கொண்டார். திரௌபதி ஓடி வந்தாள், கதறி அழுதாள். கடைசியிலே தான் இறந்து போவேன் என்று கூறினாள். ஆனால் எல்லோரும் அவரை தேற்றினார்கள். கிருஷ்ணரும் ஆறுதல் கூறினார். ஆகையினாலே அந்த திரௌபதி என்ன செய்தாள்,
என்னுடைய மகனை கொன்ற மக்களை கொன்ற மகன்களை கொன்ற அந்த அஸ்வத்தாமனுடைய தலையிலே இருக்கின்ற அந்த மாணிக்க மணியை கொண்டு வந்து கொடுத்தால்தான் நான் உயிர் வாழ்வேன், இல்லை என்றால் நான் மடிந்து போவேன் என்று சொல்லி அழுது புலம்பினாள். தன்னுடைய அந்த வேண்டுகோளை வீமனிடம் சொல்ல அதை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்த வீமன் ஒரு தேரிலே ஏறிக்கொண்டு நகுலனை அழைத்து தேரோட்டுமாறு கூறி அந்த அஸ்வத்தாமன் லியூட்டர் சென்ற பக்கமாக விரைந்து சென்று கொண்டிருந்தார்கள். பாசறைக்கு வந்த பிறகு நடந்ததை அறிந்து திரௌபதியினுடைய அந்த வேண்டுகோளை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உடனடியாக புறப்பட்டு போனான் வீமன் என்பதையும் நகுலன் தேரோட்டி கொண்டு சென்றான் என்பதையும் கேட்டறிந்து எல்லோருமே மிகவும் நடுங்கி போனார்கள். ஏனென்றால் இப்படி பச்சாதாபமின்றி உறக்கத்திலே இருந்தவர்களை கொன்ற அந்த அஸ்வத்தாமனாலே பீமனுக்கும் நகுலனுக்கும் கூட ஏதாவது கெடுதல்கள் நேரிடலாம். அந்த அஸ்வத்தாமனிடத்திலே இருக்கின்ற பிரம்மசரஸ் என்ற அந்த அஸ்திரத்தை அவன் பயன்படுத்துவானேயானால் அதில் இருந்து யாருமே தப்பித்து கொள்ள முடியாது என்ற அந்த காரணத்தை அறிந்த கிருஷ்ணர் தானும் புறப்பட்டார். அவர்களோடு யுதிஷ்டிரன், அர்ஜுனன், சகாதேவன் ஆகிய 4 புறப்பட்டு சென்றார்கள். அவ்வாறு விரைந்து சென்றவர்கள் ஓரிடத்திலே அந்த அஸ்வத்தாமனும் மற்றவர்களும் இருப்பதை பார்த்தார்கள். அவனை விரட்டி கொண்டு சென்ற பொழுது எல்லாருமே தேரிலே ஏறிக்கொண்டு தன்னை விரட்டுவதை பார்த்து பயந்து போனான் அஸ்வத்தாமன். இனிமேலும் இவர்களிடத்திலே இருந்து நாம் தப்பிக்க முடியாது, ஆகையினாலே இவரிடத்திலே இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் நமக்கு நம்முடைய தந்தையாரான துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்த அந்த பிரம்மசரஸ் என்ற அந்த ஆயுதத்தை தான் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து அங்கே தன்னை நோக்கி ஓடி வந்த பாண்டவர்கள் மீது இந்த அஸ்திரமானது எல்லாருடைய உயிரையும் எடுக்கட்டும், மேலும் இனிமேல் பாண்டவர்களுடைய வம்சமே இருக்கக்கூடாது, மிக குறிப்பாக அந்த உத்தரனுடைய கர்ப்பத்திலே இருக்கின்ற அந்த கர்ப்பத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரம்மசரஸ் என்ற அஸ்திர பிரயோகத்தை செய்து விடுத்தான் அஸ்வத்தாமன். அவன் பிரம்மசரஸை விடுத்தான் என்பதை அறிந்த கிருஷ்ணர் உடனே அர்ஜுனனை பார்த்து, அஸ்வத்தாமா, அர்ஜுனா, நீ உடனே பிரம்மசரஸை பயன்படுத்து. ஒரு முறை அஸ்வத்தாமன் வந்து என்னிடம் கேட்டான், நான் உனக்கு பிரம்மசரஸ் அஸ்திரத்தை பயன்படுத்தும் முறையையும் மந்திரத்தையும் கூறுகிறேன், நீ எனக்கு சக்கராயுதத்தை பயன்படுத்துகின்ற அந்த மந்திரத்தை, அஸ்திர மந்திரத்தை கூறு என்று கேட்டான். ஆனால் நான் மறுத்துவிட்டு என்ன சொன்னேன், எனக்கு அந்த பிரம்மசரஸ் அஸ்திர பயிற்சி வேண்டாம், நான் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை, வேண்டுமானால் நான் உனக்கு என்னுடைய சக்கராயுத பயிற்சியை வேண்டுமானால் சொல்லித் தருகிறேன் வா என்று சொல்லி என்னுடைய அந்த சக்கராயுதத்தை வைத்தேன். அதை அவனாலே தன்னுடைய 2 கைகளாலேயும் கூட தூக்க முடியாமல் போனதனாலே மிகவும் அவமானப்பட்டு அவன் சென்று விட்டான். ஆகையினாலே அந்த பிரம்மசரஸ் அஸ்திரத்தை பயன்படுத்தி, இந்த பிரம்மசரஸ் என்ற அஸ்திரத்தை அபாண்டவீயம் என்று சொல்லுவார்கள். அது மிகவும் அபாயத்தை தரக்கூடிய ஒரு அந்த ஆயுத பயிற்சி, ஆயுதம், அஸ்திரம். ஆக அவன் அந்த பிரம்மசரஸை ஏவினான். வேறு வழி இல்லாமல் அர்ஜுனனும் ஏவினான். அப்போது
அந்த இரண்டு பேரும் அந்த பிரம்மசரசை ஏவியதனாலே வானத்திலே பெரும் நடுக்கம் ஏற்பட்டது. அந்த வானத்திலே இருந்து பெரிய பெரிய விண்மீன் கற்கள் எல்லாம் விழுந்தன, எரிநட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்தன. எங்கு பார்த்தாலும் பயங்கரமான வெப்பமாக தீப்பிழம்பாக காட்சியளித்து அந்த இரண்டும் ஒன்றை ஒன்று நோக்கி வந்து கொண்டிருந்தன. இதனுடைய விளைவு மிகவும் பயங்கரமானது. ஆகையினாலே அப்போது நாரத முனிவரும் வியாச முனிவரும் அங்கே வந்து இரண்டு அசுரங்களும் மோதிக்கொள்ளுகின்ற இடத்திலே நின்றார்கள். அப்படி நின்றதனாலே அந்த அசுரங்களும் அப்படியே சற்று நேரம் நின்றன. அவர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இந்த அசுரம் எந்த இடத்திலே ஏவப்படுகிறதோ அந்த இடத்திலே 12 ஆண்டுகளுக்கு மழையே பெய்யாமல் போகும். மழை பெய்யாமல் போவதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய சுற்றுப்பகுதி முழுவதுமாக ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அங்கே இருக்கின்ற எவராலும் உயிர் வாழ முடியாது. அங்கே வாழ்கின்றவர்களுக்கு எந்த விதமான சந்ததியும் உண்டாவதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே இது மிகவும் கொடிய செயல். ஆகையினாலே நீ உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை வாபஸ் பெற்றுக்கொள் என்று சொல்ல, அவனும் உடனே குருவினுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய அந்த பிரம்மாஸ்திரத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டான். அதே போல அந்த அஸ்வத்தாமியிடம் சொன்னபொழுது, அவன் என்னாலே முடியாது, அதை திரும்பி பெற்றுக்கொள்ளுகின்ற சக்தி எனக்கு இல்லை. அது மட்டுமல்லாமல் அங்கே என்னுடைய தந்தையாரை வஞ்சகமாக கொண்ட திருஷ்டத்யும்னன் உள்ளிட்ட எல்லோரையும் கூட நான் அழித்து விட்டேன். பாண்டவருடைய குலமும் முழுதுமாக அழிந்துபட வேண்டும், குலம் நாசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்லி அதை விலக்கிக் கொள்ள மறுத்து விட்டான். ஆனால் வியாசர், அஸ்வத்தாமா, நீ நல்ல முறையிலே சொர்க்கம் சென்று வேண்டுமானால் இதை விலக்கிக்கொள். மேலும் நீ உறக்கத்திலே இருந்த அவர்களை எல்லாம் கொன்ற அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய தலையிலே இருக்கின்ற அந்த மாணிக்க மணியை பாண்டவர்களுக்கு கொடுத்து விடு, தப்பித்து சென்று விடு என்று கூறினார். அதற்கு அவன், வியாசரே, நான் வேண்டுமானால் என்னுடைய தலையிலே இருக்கின்ற அந்த மாணிக்கத்தை தந்து விடுகிறேன். அந்த மாணிக்கம் என்பது அவன் பிறந்தபொழுது அவனோடு ஒட்டி பிறந்தது. அப்படி பிறந்ததனாலே அவனுக்கு யாரிடமும் எந்த பயமும் ஏற்படாது. எந்த உயிரினமாக இருந்தாலும், விலங்காக இருந்தாலும், அரக்கர்களாக இருந்தாலும், வேறு எந்த தேவர்களாக இருந்தாலும் யாராலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த மாணிக்க கல்லை வேண்டுமானால் தந்து விடுகிறேன். ஆனால் நான் விட்ட அந்த அபாண்ட வீயம் என்ற பிரம்மசரஸ் எல்லாருடைய கர்ப்பத்தையும் அழித்து விடும் என்று சொன்னான். அப்பொழுது பெருமான் கிருஷ்ணர், அஸ்வத்தாமா, வேண்டுமானால் நீ என்ன செய், இனிமேல் ஏற்பட போகின்ற அந்த பாண்டவருடைய கர்ப்பத்தை வேண்டுமானாலும் நீ சிதைத்து விடு. ஆனால் தற்போது உத்தரவுடைய கர்ப்பத்திலே இருக்கின்ற அதன் மீது இதனை ஏவாதே என்று சொல்ல, அவன் அதெல்லாம் முடியாது, அந்த உத்தரனுடைய கர்ப்பமும் சிதைக்கப்பட வேண்டும், பாண்டவர் குலநாசம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய அந்த மணியை மட்டும் கழற்றி கொடுத்து விட்டான். இதை கேட்ட அந்த பெருமானுக்கு, கண்ண பெருமானுக்கு, கிருஷ்ண பகவானுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. அவர், நீ அந்த பிரம்மசரஸ் என்ற அபாண்டவியம் அதனை ஏவியதாலும் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. முன்பு ஒரு முறை அந்த உத்தரைக்கு ஒரு மகாமுனிவர் ஒரு வரம் தந்தார். உன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு மகன் பிறப்பான், அவன் பரீட்சித்து என்று அழைக்கப்படுவான், மிக பெரும் உடையவனாக அவன் வாழ்வான் என்று ஆசீர்வதித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல்
நீ அந்த உத்தரனுடைய கருவிலே இருப்பதை அழித்து விட்டாலும், அந்த குழந்தையானது இறந்தே பிறந்தாலும் கூட அதனை என்னாலே மீண்டும் உயிர் பிச்சை கொடுத்து உயிர்ப்பிக்க செய்ய முடியும். அந்த குழந்தையை ஏற்கனவே ஒரு முனிவர் ஆசீர்வதித்ததைப் போல இந்த பூலோகத்திலே மிகச் சிறப்பாக வாழ்வான். இதில் எந்த விதமான மாற்றமும் நிகழப்போவதில்லை. ஆனால் நான் தடுத்தும் நீனுடைய இந்த வேண்டுகோளுக்கு அடிபணியாமல் போனதனாலே, ஏற்றுக்கொள்ளாததனாலே நீ உன்னுடைய இந்த நிலையிலே இருந்து மாறி நீ சொர்க்கம் போகக்கூடாது. அந்த மணியையும் நீ இழந்து விட்டாய், கொடுத்து விட்டாய், பஞ்சமா பாதகங்களை செய்திருக்கின்றாய். ஆகையினாலே நீ காட்டிலும் மேட்டிலும் கடலிலும் மடிவிலும் ஏரியிலும் எல்லாம் ஒரு சாந்தி பெறாத ஆத்மாவாக, துர் ஆத்மாவாக அலைந்து திரிய வேண்டும் என்று அவனுக்கு சாபம் கொடுத்தார். அப்படி அவர் கொடுத்த சாபத்தின் காரணமாகத்தான் அஸ்வத்தாமன் 5200 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றைக்கும் கூட காட்டுப்பகுதியிலே, அடர்ந்த கானகங்களிலே, இருட்டு வேளையிலே, இருளிலே ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான். ஆகையினாலே தான் இதற்கு முந்தைய வீடியோவில் நான் கூறியதைப் போல இந்த அஸ்வத்தாமன் ஒரு சிரஞ்சீவி இல்லை, அவன் ஒரு துர் ஆத்மா. அதாவது பூத பேயுடலோடு அவன் ஆங்காங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான் என்று அந்த வீடியோவிலே குறிப்பிட்டிருந்தேன். அதைத் தொடர்ந்து இந்த வீடியோவிலே அவனுக்கு அவ்வாறு பூதப்பேயுடல் ஆத்மாவோடு திரிவந்ததற்கான ஒரு காரணத்தை, கிருஷ்ணர் கொடுத்த அந்த சாபத்தை இந்த வீடியோவிலே நான் வேண்டிய அளவு அற்புதமாக எடுத்து சொல்லி இருக்கிறேன். இவையெல்லாம் நம்முடைய வியாச பாரதத்திலே இல்லை. வியாசர் தன்னுடைய அந்த பாரதத்தை வில்லுபுத்துரார் தன்னுடைய அந்த பாரதத்தை 10 பருவங்களிலே முடித்து கொண்டார். ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் வியாச பாரதத்திலே, அதாவது முதலாக சமஸ்கிருதத்திலே வியாசர் எழுதிய அந்த மகாபாரதத்திலே காணப்படுகின்றன. ஆகையினால இந்த செய்திகள் பெரும்பாலோனுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகையினால் இந்த வீடியோவை பார்த்து நம்முடைய இந்த பழம் பெருமையை, அந்த பிரம்மசரஸ் என்ற அந்த அஸ்திரமானது எப்படி அந்த காலத்திலே அது பயன்படுத்தப்படுகின்ற இடத்திலே விழுந்தால் அந்த இடத்திலே 12 ஆண்டுகளுக்கு மழையே பெய்யாது, புல் பூண்டு கூட முளைக்காது என்று சொல்லுகிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு புதிய அந்த அறிவியல் வளர்ச்சியினால் ஏற்பட்ட அணுகுண்டு என்று சொல்லுகின்ற அந்த அஸ்திரத்தை இப்போது நாம் பார்க்கிறோம். அதனுடைய விளைவை பார்க்கிறோம். 2ஆம் உலகப் போரின் போது ஹீரோஷிமா நாகசாகி என்ற அந்த பகுதியிலே இந்த அணுகுண்டு என்னப்படுகின்ற அணு ஆயுத குண்டு வெடித்ததனாலே இன்னும் கூட அந்த பகுதி மக்கள் மிகவும் கடினத்தோடு வாழுகிறார்கள் என்பதையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். இவற்றுக்கு எல்லாம் முன்னுதாரணமாகவே நமது இந்த பாரதத்திலே, நம்முடைய தாய்நாடான பாரதத்திலே நிகழ்ந்த இந்த மகாபாரதம் மற்றும் ராமாயணம் இதிகாசங்களிலே அறிய முடிகிறது. ஆகையினால் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் இதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்ற அந்த மனநிலையோடு இந்த பாரதத்திலே சிறப்பாக வாழ ஆவண செய்து கொள்ளுங்கள் என்று உங்களை கனிவொன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இதை பகிருங்கள், மற்றவர்களுக்கும் அதை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு சொல்லுங்கள் என்று கனிவொன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.